வணக்கம். பாரத மக்களின் பேராதரவோடு தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தரமான உணவு, தரமான வீடு, தரமான காற்று, தரமான குடிநீர் மக்களுக்கு எவ்வளவு அவசியமோ அதே போல இந்திய நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு குடிமகனின் குழந்தைக்கும் தரமான கல்வி வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கல்விக் கொள்கை 2020 நாட்டில் உள்ள பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகும், அதாவது பணம் கட்டினால் மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த தரமான கல்வியை அனைத்து மாநிலங்களிலும் இலவசமாக கற்பிக்கக்கூடிய ஒரு உன்னத கொள்கை வல்லுநர்களை வைத்து உருவாக்கி அனைத்து மாநிலங்களுக்கும் அதற்குண்டான செலவு தொகையும் கொடுத்து அமல்படுத்தி வரும் இந்த வேளையில் தமிழகத்தில் மட்டும் அதை இந்தி திணிப்பு என்ற ஒரு போலி எதிர்ப்பை மூலம் தடுத்து கொண்டிருக்கும் தமிழகத்தின் முதல்வர் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் நன்றி தெரிவிக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் இந்த எதிர்ப்பதால் தான் தமிழகத்தில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் இந்த கல்விக் கொள்கையை குறித்து இது இந்தி திணிப்பல்ல, தங்கள் வீட்டு பிள்ளைகள் மூன்றாவது மொழியை, தாங்கள் விரும்பும் மொழியை, ஏதோ ஒரு மொழியை படித்து வாழ்வில் முன்னேற இந்த கல்விக் கொள்கை வழிவகை செய்கிறது என்பதை பாஜகக்காரர்களும் பெரியோர்களும் கல்வியாளர்களும் நாடு முன்னேற வேண்டும் என்று, தங்கள் குழந்தைகள் முன்னேற வேண்டும் என்று விரும்பும் ஒவ்வொருவரும் இந்த கல்விக் கொள்கையின் சாதகங்களை கொண்டு சேர்க்க இந்த அரசாங்கம் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு 1965 அப்போது இந்தி திணிப்பு, கண்டிப்பாக ஹிந்தி மட்டுமே படிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு திணிப்பை அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் செய்த போது, ஹிந்தி திணிப்பை எதிர்த்து திமுக தீவிரமாக களமாடி 1960 ஆட்சிக்கு வந்ததோ, இன்று ஹிந்தி திணிப்பே இல்லாமல் ஒரு நல்ல கல்விக் கொள்கையை ஹிந்தி திணிப்பு என்ற பெயரில் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும். அதே போல காசு கட்டி குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கும் இந்த சிபிஎஸ்இ பள்ளிகளின் லாபம் குறைந்துவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக தரமான கல்வியை ஏழை குழந்தைகளுக்கு அமல்படுத்த மறுக்கும் இந்த கொள்கையின் மூலமே, இந்த போலி இந்தி திணிப்பின் மூலமே இவர்கள் 2026 ஆட்சி இழக்கப் போகிறார்கள். எவ்வாறு இந்தி திணிப்பை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தார்களோ, தரமான கல்விக் கொள்கையை இப்போது எதிர்த்து ஆட்சி இழக்கப் போகிறார் என்பதே உண்மையாக இருக்கிறது. தொடர்ந்து மத்திய அரசாங்கம் இந்த கல்விக் கொள்கையை அமல்படுத்தாமல் விடமாட்டார்கள். அதற்கு ஆதரவாக அதன் சாதகங்களை தமிழகம் முழுவதும் தெரிவித்து கல்விக் கொள்கைக்கான ஆதரவினை திரட்ட தமிழகத்தின் வருங்காலம் தமிழ் மாநில தலைவர், பாஜகவின் தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்து வைத்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கான கையெழுத்து ஆதரவு இயக்கமானது நேற்று முதல் தமிழகம் முழுவதும் மிக ஏகோபித்த ஆதரவோடு, மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு மக்களிடத்திலும், ஏன் மாணவர்களிடத்திலும் கூட கல்விக் கொள்கையினை குறித்து பாஜக தொண்டர்கள் தெரிவித்த உடனேயே அதில் உள்ள சாதகங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆதரவாக கையெழுத்தளித்து வருகிறார்கள். தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு இந்த ஆட்சி இருக்கும் போதோ, இந்த ஆட்சி அகற்றப்பட்ட பிறகோ நிச்சயமாக தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும். ஏழை மக்களின் கல்வி தரம் நிச்சயம் நிலைநாட்டப்படும். நன்றி.